10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3. 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 8வது கணக்கு பார்க்குறோம். அருள், மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர். தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ராம் அருளின் நேரத்தை போல 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மூவரும் கடையை சுத்தம் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு தெரியாது. அதை எக்ஸ், ஒய், இசட்டுங்கிற மாறிகளா எடுத்துக்கலாம். அந்த நிபந்தனையை முதல்ல எழுதலாம். அருள் கமா மதன் மற்றும் ராம் மூவரும் தனித்தனியாக கடையை சுத்தம் செய்யும் நேரம் முறையே எக்ஸ், ஒய் மற்றும் இசட் என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 மணி நேரத்தில் சுத்தம் செய்யக்கூடிய வேலையின் அளவு அப்படின்னா தனித்தனியாக மூவரும் சுத்தம் செய்யும் நேரம், இப்போ அருள் சுத்தம் செய்யும் நேரம் எக்ஸுன்னா 1 மணி நேரத்தில் அருள் சுத்தம் செய்யும் நேரம்னா எக்ஸில் 1 பங்கு வேலையை முடிப்பார். அப்போ அதை 1/xன்னு எழுதிக்கலாம். அந்த நிபந்தனையை அடுத்ததாக எழுதலாம். அருள் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை 1/x மணியில் கொடுத்துக்கலாம். 1/x மணி. 1 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலை 1/x மணி. இதே போல் அடுத்தது யாரு? மதன் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலையானது 1/y மணி. ராம் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலையின் அளவு அப்படின்னா இசட்டுன்னு எடுத்திருக்கிறோம். அப்போ 1/z மணின்னு எடுத்துருக்குறோம். மூவரும் சேர்ந்து ஒரு கடையை எத்தனை மணி நேரத்தில் சுத்தம் செய்கிறாங்கன்னா 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்தில் 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையின் அளவுன்னா 6ல் 1 பங்கு வேலை. அந்த நிபந்தனையை அடுத்து எழுதலாம். மூவரும் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலையின் அளவுன்னா 1/6. 3 பேர் தனித்தனியாக செய்யக்கூடிய வேலைனா 1/x, 1/y, 1/z. அந்த 3ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா எதற்கு சமம்னா 1/6க்கு சமம். இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். அடுத்த நிபந்தனையை என்ன கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ராம் அதாவது அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார்னு கொடுத்துருக்குது. அருளை போல அருள் செய்யக்கூடிய வேலையின் அளவு எக்ஸு, மதன் செய்யக்கூடிய வேலையின் அளவு ஒய். அருளை போல 2 மடங்குன்னா 2xன்னு எடுத்துக்கலாம். அப்போ y = 2x அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். அடுத்த நிபந்தனை அருளின் நேரத்தை போல 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் சேர்ந்து தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ராம் செய்யக்கூடிய வேலை இசட்டு, அருளை போல 3 மடங்கு வேலையை செய்கிறான்னா 3x. இதை சமன்பாடு 3ன்னு குறிப்பிடலாம். இதை எப்படி சுருக்கலான்னா ஒய்யோட மதிப்பையும் இசட்டோட மதிப்பையும் சமன்பாடு 1ல் பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பை நான் கணக்கிட்டுலாம். y = 2x மற்றும் z = 3x என 1ல் பிரதியிட முதல் சமன்பாடு 1/x + 1/yக்கு பதிலாக 2x, 1/zக்கு பதிலாக 3x = 1/6. இதை சுருக்கலாம். டினாமினேட்டரில் எக்ஸ் ஆனது பொதுவாக இருக்கு. எண்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா 1, 2, 3ன்னு இருக்கு. 1, 2, 3 ஆகிய 3 எண்களுக்கும்
மீசிமான்னு பார்த்துட்டோம்னா பொதுவான வகுத்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறனால 3ஐயும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 பெருக்கல் 2 2 2 பெருக்கல் 3 6 மீசிமாவானது 6ன்னு இருக்கு. காமன் டினாமினேட்டர் 3த்துக்கும் என்ன வரும்னா 6x எழுதிக்கலாம். முதல் மதிப்பில் x இருக்கு, 6 வேணுங்கிறதுனால 1 6ஆல் பெருக்கிக்கலாம். அடுத்து 2 எந்த ஒரு எண்ணால் பெருக்கிறப்ப 6 கிடைக்குன்னா 3ஆல் பெருக்கலாம். 3xன்னு இருக்கு, x இருக்கு, 3 2ஆல் பெருக்கிறப்ப 6ன்னு ஆகும். அப்போ நியூமரேட்டரை 2ஆல் பெருக்கிக்கலாம் பை 1/6. 6 + 3 9, 9 + 2 11/6x ஈக்குவல் டு 1/6. எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால 1/x இங்கே இருக்கு. 1/6 பெருக்கல் 11/6 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறுறப்ப தலைகீழ் ஆகிடும். 6/11ன்னு வந்துடும். 6 6 கேன்சல் ஆகிடும். 1/x ஈக்குவல் டு 1/11ன்னு இருக்கு. இருபுறமும் தலைகீழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x ஈக்குவல் டு மதிப்பானது 11ன்னு கிடைச்சிருக்குது. எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா ஒய்யும் இசட்டும் கணக்கிட்டுக்கலாம். x ஈக்குவல் டு 11 என 2இல் பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு என்ன? y ஈக்குவல் டு 2x. அதில் எக்ஸுக்கு மதிப்பு கொடுக்கலாம். 2 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 11 22. ஸோ விச் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு என்ன மதிப்பு இதில் இருந்து 22ன்னு கிடைக்குது. அடுத்து x ஈக்குவல் டு 11 என 3இல் பிரதியிட. மூன்றாவது சமன்பாடு என்ன அப்படின்னா z ஈக்குவல் டு 3x, எக்ஸுக்கு பதிலாக 11, z ஈக்குவல் டு மதிப்பானது 3 பெருக்கல் 11 33ன்னு இருக்கு. ஸோ z மதிப்பானது 33. தனித்தனியாக 3 பேரும் செய்யக்கூடிய வேலையின் அளவு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அருள் தனியாக சுத்தம் செய்ய ஆகும் நேரம் எக்ஸோட மதிப்பு 11 மணி. அடுத்து மதன் தனியாக சுத்தம் செய்ய ஆகும் நேரம். மதன் செய்யக்கூடிய வேலை ஒய்யோட மதிப்பு 22 மணி. இறுதியா ராம் தனியாக சுத்தம் செய்ய ஆகும் நேரம் இசட்டோட மதிப்பானது 33 மணி ஆகும். தேங்க்யூ.